எல்லா புகழும் இறைவனுக்கே. மாபெரும் கிருபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி இல்லாமல் போன சனிக்கிழமை என்னிடம் வராங்க. அதுக்கு முதல் நாள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில். என்ன நிலைமையில் அப்படின்னா, அவர் படுத்த படுக்கையாக இருந்தவர், சாப்பிடக்கூட முடியாத ஒரு நிலைமை, நிற்க முடியாத ஒரு நிலைமை, அசதி சோர்வு மிகுதியாக இருந்து அடிக்கடி வாந்தியோடு இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில், சரி இதுக்கு மேலே ஆஸ்பத்திரியில் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்காது, அந்த சூழ்நிலையில் நம்ம எங்கே போகலான்னு போது அவர் நிறைய நம்ம பதிவுகளை படிச்சிருக்கார் அவங்க தம்பி. ஸோ அந்த முறையில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அப்படின்னா என்ன அப்படின்னா, 10 நாளாக அவருக்கு நான் வெறும் இயற்கை உணவுகள், ஜூஸு, பழங்கள், அவருக்கு என்ன பிடிக்குமோ அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் கூட எதுக்களிப்பும் வாந்தி வந்துடும். ஸோ அந்த நிலைமையில் பெருசாக வாந்தி வராமல், நேற்று தான் நீங்கள் மதியம் சாப்பிட்டீங்களா? இது வரைக்கும் 10 நாளில். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆஸ்பத்திரியில் இருந்த நிலைமைக்கும் இங்கே வந்த பிறகும்? அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல. பரவாயில்ல. இங்க கண்டிப்பா மீண்டுருவீங்களா? இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. லேசாக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை எதுக்காக இந்த வீடியோ உங்களை நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையுமே வாழ்விலும் உணவு முறையும் ஒழுங்குபடுத்தினா எல்லாருக்குமே தீர்வு இருக்கு, எல்லா நோய்களுக்கு அப்படின்றது சொல்ல வர்றதுக்காக தான் இந்த வீடியோவுடைய பதிவு. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல பதிவுகளை நம்ம அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். தயவு செய்து அதை உள்வாங்கி சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து புரிதலுக்குள்ள